அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல் மொழி எங்கு சென்றாலும் நம்முடைய பாரத பிரதமர் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உலகின் முதல் மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியிலே முதல் மொழி என்ற தலைப்பில் கல்வி மற்றும் அறத்தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றி சார்ந்த பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு, என்ன தலைப்பில் பேச என்று கேட்ட பொழுது நான் அறிவியலும் இலக்கியத்தில் அறிவியலும் ஆன்மீகமும் என்று சொன்னேன். புரவலர் அவர்கள் வாழ்வியல் என்று மாற்றிக்கொள்ளலாமா என்று கேட்டார்கள். சரி, வாழ்வியல் என்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். எனவே நான் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவன் அல்ல என்றாலும் நான் தீவிரமான பக்தி சிந்தனை உடையவன். பட் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்திற்கும் ஏற்புடையவன். எனவே அந்த பகுதிக்குள் செல்லாமல் எனக்கு தெரிந்த எடுத்துக்காட்டுகளை, ஏனென்றால் இலக்கியம் என்று சொல்கின்ற பொழுது பக்தி இலக்கியம் முதலில் வருகின்றது, உலக பொதுமறை திருக்குறள் வருகின்றது, சங்ககால இலக்கியங்கள் வருகின்றன. அதன் பின்பு இன்றைய தமிழ் திரை இசை பாடல்களை இலக்கியம் என்று சொல்லலாமா வேண்டாமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில், கண்ணதாசனுடைய காலகட்டத்தில் கண்ணதாசனையே கேட்டார்கள், திரை இசை பாடல்கள் இலக்கியமா இலக்கியம் இல்லையா என்று. அவர் சொன்னார், எல்லா இலக்கியங்களிலுமே அனைத்து பாடல்களும் இலக்கியத்திற்கு தகுதி பெறுகின்றனவா? ஒரு ராமாயணம், கம்பராமாயணம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை சிலப்பதிகாரம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அது இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களும் இலக்கியத்திற்கு தகுதி உடையனவா? இல்லைதானே. அதுபோல் திரை இசையிலும் அத்தனை பாடல்களும் இலக்கியம் என்பதற்கு தகுதி இல்லை என்றாலும் மிக பெரும்பான்மையான பாடல்கள் அதிலும் இலக்கியத்திற்கு தகுதி பெறுகின்றன என்று சொன்னார். எனவே நான் திரை இசை பாடல்களையும் ஒதுக்கவில்லை. இவற்றில் இருந்து ஒரு சில உதாரணங்கள், ஏனென்றால் 20 நிமிடம் என்று சொல்லியிருந்தார்கள். என்னை பற்றி அறிமுக உரையே 20 நிமிடம் ஆகிவிட்டது. எனவே முடிந்தவரை சுருக்கமாக, ஏனென்றால் செயற்கை நுண்ணறிவை பற்றி நான் சொன்ன நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அருமை முத்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் உரையாற்ற இருக்கின்றார். சுருக்கமாக, அறிவியல் என்று சொன்னால் அதில் கலைப்புலமும் சேர்ந்ததுதான். எங்கு சென்றாலும் நீங்கள் பார்க்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்றுதான் வைத்திருப்பார்கள். எனவே முதலிலே கலையை வைத்து, உலக பொதுமறையாம் திருக்குறளை வைத்து ஒரு உதாரணத்தை எடுத்துச் சொல்கின்றேன். இங்கு பொறியியல் வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள், சொந்தமாக தொழில் நடத்துபவர்கள் இருக்கின்றீர்கள், அரசு சார்ந்த நிறுவனங்களிலே பணியாற்றவர்கள் இருக்கின்றீர்கள். அரசு சார்ந்த நிறுவனங்களிலே ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் அந்த பொருளை வாங்குவதற்கு குறைந்தது 3 விலை தரவுகளை வைக்க வேண்டும். 3 கொட்டேஷன். 3 கொட்டேஷன் இருந்தால் தான் பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் அப்ரூவ் ஆகும் அல்லது எலிஜிபிள் ஆகும். இந்த 3ன்னு யார் சொன்னா? அது ஏன் 5 இல்லை, அது ஏன் 7 இல்லை, அது ஏன் 9 இல்லை, அது ஏன் 3? ஒற்று எற்று உணராமை ஆழ்க உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும். நான் சொல்லுவேன், ஒற்று எற்று உணராமை ஆழ்க உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும். ஒற்றுங்கிற அதிகாரத்துல ஒரு அரசன் ஒரு முடிவை எப்படி எடுக்கணும்னா, இவன் ஒற்றன்னு இன்னொரு ஒற்றனுக்கு தெரியக்கூடாது. 2 பேரும் ஒற்றர்கள்னு 2 பேருக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி 2 பேர் சொல்றதை மட்டும் எடுத்துக்க கூடாது, 3 பேர் சொல்றதை எடுத்துக்க. ஒற்று எற்று உணராமையாக உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும். அங்கிருந்து தான் 3 கொட்டேஷனே வந்தது. வள்ளுவர்கள் தான் 3 கொட்டேஷன் வந்தது. ஸோ மேனேஜ்மெண்ட்ல, கலைப்புலத்துல, இலக்கியங்களில் அதன் கருத்து உள்ளாக்கம் இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அடுத்ததாக அறிவியலுக்குள்ளே வந்து விடுகின்றேன். வேகமாக ஒரு 9 உதாரணங்கள் மட்டும் சொல்லிவிட்டு முடித்து விடுகின்றேன். அறிவியல் என்று சொல்லுகின்ற பொழுது பரிணாம வளர்ச்சி, உலகில் உயிர்கள் எப்படி தோன்றின, நிறைய இடங்கள்ல வேற வேற உரைகள்ல சொன்ன உதாரணங்களை தான் எடுத்துக்கிறேன். யாராவது முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா, யாரோ சொன்னீங்க நாங்கள் கேட்டிருக்கோம்னு திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க.
பரிணாமத்தை பத்தி பேசும்போது சார்லஸ் டார்வினுடைய தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் தான் சொல்றாரு, உயிர்கள் வந்து மிகச்சிறிய உயிரினத்திலிருந்து ஆரம்பிச்சு புல், அதுக்கப்புறம் வந்து நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் மீன், அப்புறம் வந்து நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய தவளை போன்ற உயிரினங்கள், அதுக்கப்புறம் ஊர்வனை, அப்புறம் பரப்பனை, அப்புறம் வந்து மேமல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாலூட்டிகள். இப்படி வரிசையா வந்தது பரிணாமம்னு சார்லஸ் டார்வின் 17th செஞ்சுரியில சொல்றாரு, 17ஆம் நூற்றாண்டுல சொல்றாரு. இது வேர்ல்டு அக்செப்டட் தியரி. அதுதான் மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தான், primates are the ancestors of human beings அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நாங்க சார்லஸ் டார்வின் தியரிய வகுப்புல சொல்லி கொடுத்தா மாணவர்கள் கேட்டுக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டிலேயே புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் பொய் மெய்யையில் பொன்னடிகள் கண்டென்று வீடு. மாணிக்கவாசகர். சார்லஸ் டார்வின் சொன்னா ஒத்துக்கிற நம்ம மாணிக்கவாசகர் இந்த இவல்யூஷன் தியரியை தான் சொல்லியிருக்காருன்னு ஏன் ஒத்துக்கிறது இல்லை? மாணிக்கவாசகர் சிவபுராணத்துல சொன்னது இவல்யூஷன் தியரி தான். சோ இலக்கியம் பக்தி இலக்கியமா இருந்தாலும் பக்தி இலக்கியத்திலும் அறிவியல் கருத்துக்கள் உள்ளோடி இருக்கின்றன. அடுத்ததாக வந்து மனிதன் தோன்றிட்டா அடுத்து அவன் உயிர் வாழணும் அப்படின்னா வள்ளுவரே சொல்றாரு, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழன்றும் உழவே தலை அப்படின்னு. அக்ரிகல்ச்சர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன், தொழில். வேளாண்மை, வேளாண்மைங்கிற பேரே வந்து தமிழ்ல வந்து அக்ரிகல்ச்சருக்கு இல்லை. உழவு தொழில், உளவியல்ங்கிறது தான் அக்ரிகல்ச்சர். தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டும்பார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்ய பெறின்பார். வேளாண்மைங்கிறத நாகரீகம் அப்படின்ற பொருள்ல தான் வள்ளுவர் உபயோகப்படுத்துறார். ஆனால் அக்ரிகல்ச்சர்ல கல்ச்சர் இருக்குங்கிறது போல அந்த வேளாண்மையில தான் நாகரீகம் இருக்குங்கிறதுக்காக அந்த வேளாண்மைங்கிறது உளவியலுக்கு ஆக்கு பெயரா மாறி வந்தது. அக்ரிகல்ச்சரை பத்தி சொல்லணும்னு சொன்னா அழகா சொல்லுவாங்க. நம்முடைய நெல் படுகையை பத்தி ஒரு திரையிசை பாடம். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், ஆடியிலே வித விதைச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராட்சி தங்கமே தங்கம், கழனி எல்லாம் பொன்னாட்சி தங்கமே தங்கம், தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். வாழ்வியலையும் அறிவியலையும் சேர்க்கணும்னு சொன்னா நம்ம தமிழருடைய பண்டிகைகள் எல்லாமே உழவு வேளாண்மையை சேர்ந்து வந்ததுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். ஆடி பெருக்கு விதை பாவரம், ஆவணி அவிட்டம் அந்த விதை சிறிய நாற்றா வளர்ந்ததை பிடுங்கி எடுத்து வயல்ல நடுறோம், ஆவணி அவிட்டம். அப்புறம் புரட்டாசியில ஒண்ணும் இல்லை, ஐப்பசியில அந்த சிறிதா நட்ட ஒரு சின்ன தாவரம் வந்து தூர் பெருத்து பலவா பிரியும், வெடிக்கும். டில்லரிங் சொல்லுவோம் தமிழ்ல, ஆங்கிலத்துல. அந்த தூர் வெடிக்கிறதுனாலதான் வெடி வெடிச்சு தீபாவளி கொண்டாடுறோம் ஐப்பசியில. அப்புறம் வந்து அந்த தூர்கள் வெடிச்சதுல இருந்து மணிகள் வந்து அப்படியே பொறி பொறியா கிளம்பும். அதுதான் கார்த்திகை மாசத்துல பொறி சுத்துறது. தை மாதத்துல வந்து அறுவடை, தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். இந்த வேளாண்மையில இன்னைக்கு லேட்டஸ்டா சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் என்னுடைய வகுப்பு தோழர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்க எந்த மார்க்கெட்டுக்கு போனாலும் ஆர்கானிக் ஆர்கானிக் ஆர்கானிக்னு பாக்குறீங்க. ஆர்கானிக்கு விலை கூட. ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் தான் இன்னைக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமரே பேசுறாரு, நம்முடைய தமிழக முதல்வர் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க. நல்லேர் நடந்த நகைசால் விளை வயல், நல் ஏர் நடந்த நகைசால் விளை வயல். ஏர், நல்ல ஏர், ஆழமா பிடிக்கிற ஏர் நடந்த நகைசால் வயலுக்கு ஏது நகை? நகைசால் விளை வயல், வயலுக்கு நகை
அந்த அங்கக பொருட்கள், ஆர்கானிக் மேட்டர் சொல்லக்கூடிய அங்கக பொருட்கள் தான் நகை. அதுதான் அவர் நல் ஏர் நடந்த நகைசால் விளைவயல் சங்க இலக்கியத்தில் சொல்றாங்க. அதுபோல இன்னொன்று வந்து வேஸ்ட் டு வெல்த். நான் கலை சார்ந்தவங்கிறதுனால வீடு டு வெல்த் அப்படின்னு சொல்றேன். அதை வந்து கழனி ஆம்பல் வள்ளி தொடுக்கை மகளிர்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தில். கழனி ஆம்பல் வள்ளி தொடுக்கை மகளிர், அதாவது அந்த களையை பறிக்கிற மகளிர் எல்லாரும் களையை தூக்கி வீசாமல் கையில வளையலா சுத்தி போட்டுட்டாங்க. கழனி ஆம்பல் வள்ளி தொடுக்கை மகளிர், இதுதான் வேஸ்ட் டு வெல்த். இன்னைக்கு நாங்க லேட்டஸ்டா ரீசெண்டா சொல்லிட்டு இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே சங்க இலக்கியத்திலிருந்து பக்தி இலக்கியத்திலிருந்து எல்லா இலக்கியத்திலையும் இருந்திருக்கு. அதை சரியா எடுத்து படிச்சு வெளியில சொல்ல தவறிட்டோம் அல்லது சொல்ல தெரியல. இதை நான் வந்து தமிழ்ல தான் இருக்கு, ஏற்கனவே இருந்திருக்குன்னு சொன்னேன்னா டாக்குமெண்டட். அப்ப ஐயாவெல்லாம் சொன்னாங்க டாக்குமெண்ட் பண்ணணும், டாக்குமெண்ட்ரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. அது போல டாக்குமெண்டட் எவிடன்சஸ் சொல்லி வச்சமே தவிர டாக்குமெண்டட் எவிடன்சஸ் நம்மள்கிட்ட இல்லை. அதை தவிர மற்றபடி நம்ம எந்த விதத்திலையும் குறைவில்லை. இலக்கியங்கள்ல எல்லா விதமான அறிவியல் கருத்துக்களும் இருக்கு. உளவியலை பற்றி சொல்லிட்டே வந்தேன். சக்தி, உளவியல்ல இருந்து என்ன கிடைக்குது? உணவு. உணவு வந்து சக்தியை பற்றி அவர் பேசுவார், ஏன்னா அவர் எனர்ஜியிலே ஒர்க் பண்றாரு. இதை வந்து ஆதித்ய ஹிருதயம் சொல்லிட்டு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் உண்டு. அதை வந்து மிக அழகாக கண்ணதாசன் வந்து தமிழ்ல வந்து ஒரு பாடலா வடிச்சு கொடுத்தார். ஆயிரம் கைகள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சாலச் சகலரை அணைப்பாய் போற்றி, தலைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, தூயவர் உள்ளம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் உழநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. இதுதான் ஆதித்யது. இதுல முக்கியமா ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கங்க. தழைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி. கிளாஸ்ல ஸ்கூல்ல போட்டோசிந்தசிஸ், தாவரங்கள் தான் வந்து எனர்ஜி பல வகைப்படும். எந்த விதமான எனர்ஜியும் ஸ்டோர் பண்ண முடியாது, ஒரே ஒரு எனர்ஜியை தவிர அது கெமிக்கல் எனர்ஜி. இயற்கையா நமக்கு சன், சோலார் சன் தான் சூரியன். ஆதித்ய ஹிருதயம் சொன்ன சூரியனை பத்தி பாடல் சொன்னோம். சூரியன்கிட்ட வரக்கூடிய சக்தியை பச்சையங்கள் மூலமாக மாவுச்சத்தா மாற்றக்கூடிய பொட்டன்சியல் தன்மை புல்லுக்கும் செடிக்கும் மட்டும்தான் உண்டு, வேற எதுக்கும் கிடையாது. அதை சாப்பிட்டு தான் மற்ற உயிரினங்கள் வந்து அதுல இருந்து தான் எனர்ஜி வரணும். அதைத்தான் அவர் சொல்றார், துணைக்கும் தழைக்கும் ஒரு உயிரினங்களுக்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி. ஸோ ஒவ்வொரு திரை இசை பாடலா இருந்தாலும் சங்க இலக்கியமா இருந்தாலும் அறிவியலுடைய தாக்கம் அந்தந்த பாடல்களிலேயே அங்கே. இன்னும் சொல்ல போனா முதல்ல ஆரம்பத்துல உலகம் தோன்றியதை பற்றியே கண்ணதாசன் அழகா எழுதியிருப்பார். கதிர் விழித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்றுறாரு. அதுதான் எவல்யூஷன் கான்செப்ட். பரிணாம வளர்ச்சி ஆரம்பத்துல வந்து சன்ல இருந்து வெளிச்சு வந்த ஒரு பிட்டு தான் எர்த். அது வந்து டாரன்ஷியல் ரெயின்ஸ்ல கூல் ஆகி அதுல வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகி அதுல இருந்து தான் லைஃப் வருது. அதுதான் கதிர் வெடித்து பிளம்பு விட கடல் குதித்து சூடாற்றான்னு எழுதியிருப்பாரு. சக்தியை பற்றி சொல்லும் போது இன்னொன்னு சொல்லணும்னு சொன்னா, நம்ம பண் அப்படிங்கிற பேரே எப்ப வந்ததுன்னு சொன்னா, எல்லாரும் நீங்க கோயிலுக்கு போறவங்க பாத்தீங்கன்னா எல்லா நாயன்மாரும் நின்றுட்டு இருப்பாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பார். அது யாருன்னு பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் லேடி. காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க கையில வந்து ஒரு இசைக்கருவி ஜால்ரா மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு மட்டும் ஏன் உட்கார்ற ஸ்டேட்டஸ், மற்றவங்களுக்கு நின்றுட்டு இருக்கிற ஸ்டேட்டஸ்? கடவுள் ஏன் அப்படி வச்சார் அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா வந்து கைலாசத்துக்கு காலை வச்சு நடந்து போனா அது வந்து அது ஒரு பொருத்தமாகாதுன்னு சொல்லிட்டு பேய் வடிவம் எடுத்து தலையால நடந்து போவாங்க. அதை பார்த்து அதிர்ந்து போன பார்வதி தேவியே சிவனை பார்த்து, வர்றது யாரு தலையால நடந்து வர்றாங்க அப்படின்னா, ஆதியும் அந்தமும் இல்லாத சிவன் சொல்றோம். சிவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஆனால் அவர் அந்த சிவன் என்ன சொல்றாரு, எமை பேணும் அம்மைகான் அப்படின்னாரு.
காரைக்கால் அம்மையாரை பார்த்து எமை பேணும் அம்மைதான், என்னை வளர்த்து எடுத்த என்னுடைய அம்மா வர்றாங்க பாரு அப்படின்னாரு. அந்த காரைக்கால் அம்மையார் வந்து என்ன அவங்கதான் முதல்ல பதிகம் பாடி அதுக்கு இசை வடிவம் தமிழ்ல கொடுத்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழையும் தமிழ் இசையும் வளர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். தமிழிலே முதலாக பதிகம் என்று ஆரம்பித்தது காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்கள் தான். இந்த காரைக்கால் அம்மையார் என்ன கேட்கிறாங்க, சிவன்கிட்ட போய் வரம் கேட்கிறாங்க. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், நான் பாட நீ மகிழ்ந்து ஆடி அருகில் நான் பார்த்திருக்கிறேன். சரி சார், இப்ப நான் எந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன்னா, வரங்க கையில பிறவாமை வேண்டும்னு கேட்டாங்க, ரைட்டு. பிறந்தா உன்னை மறக்காம இருக்கணும்னு கேட்டாங்க, ரைட்டு. கடைசியா நான் பாட நீ ஆடி நான் பார்க்கணும்னு ஏன் கேட்டாங்க? இப்ப இதுல ஒரு அறிவியல் கருத்து இருக்கு. என்ன கருத்துன்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது உள்ளுக்குள்ள சதை பிண்டங்கள் உருவாகும், அதுக்கு உயிர் கிடையாது. நீங்க ஜாதகம் குறிக்கும் போது எதை குழந்தை பிறந்த நேரம்னு குறிக்கிறீங்க? அந்த பிண்டம் வெளியில வந்து சுவாசிச்சு கைய கால அசைக்கும் போதுதான் அதுக்கு உயிர் வருது. அதுதான் ஜனித்த நேரம் குறிக்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த சதை பிண்டம்ங்கிறது ஒரு திடப்பொருள், மாஸ். ஐன்ஸ்டீனுடைய தியரிக்கு வர்றேன். ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு? Energy is only a property of mass. It is not a separate entity. Energy can neither be created nor be destroyed. E is equal to mc square அப்படிங்கிறாரு இல்லையா? E is equal to mc square. அந்த எனர்ஜிக்கு எது எனர்ஜின்னு சொன்னா mass into the velocity with which it moves. அப்போ சிவம் சக்தி இது ரெண்டும் சேர்ந்த லிங்க வடிவம். ஆரம்பத்துல நம்முடைய பண்பாட்டுல பாத்தீங்கன்னா லிங்க வழிபாடுதான் இருந்தது. லிங்க வழிபாடுங்கிறது வந்து சிவமும் சக்தியும் ஆணும் பெண்ணும் சேர்ந்த வடிவம். சிவமின்றே சக்தி இல்லை, சக்தி இன்றே சிவம் இல்லை. எனர்ஜி வித்தவுட் மாஸ், மாஸ் வித்தவுட் எனர்ஜி cannot be there in the life propagation. Energy and mass has to go together. அதுதான் வந்து சிவசக்தி அப்படின்னு சொன்னாங்க. அம்மையார் வந்து ஏன் வந்து ஆட பார்க்கணும்னாங்க அப்படின்னு சொன்னால், சிவன் சூலத்தை வச்சு நின்னார்னா அவர் வெறும் சிவம், வெறும் மாஸ். அவர் ஆடினார்னா தில்லை நடராஜர் ஆடினார்னா அந்த ஆடு நடராஜர் தான் உலகுக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடியவர். அதனால்தான் நீ ஆட, நீ மகிழ்ந்து ஆட நான் பார்த்திருக்க வேண்டும் காரைக்கால் அம்மையாரை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆக சக்தி அந்த நடராஜருடைய சிதம்பரத்திலிருந்து வந்ததுனால நடராஜரை பத்தி பேசாம வெளியில போக முடியாது. சாருக்கு தெரியும், சயின்டிஸ்ட் வந்து சக்திய எனர்ஜியை வந்து 7 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் சொல்றாங்க. ஸ்டாட்டிக் எனர்ஜி, டைனமிக் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, இது போல 7 ஃபார்ம்ஸ். நீங்க நடராஜருடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா அந்த 7 ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இருக்கு. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் த காஸ்மாஸ் ஆஃப் மாஸ் அண்ட் டைம் இன் விச் ஹி டான்சஸ் வித்இன். Radiant energy, light energy is from the moon. Ideal energy is indicated by the river Ganges flowing from the head. Static energy is pointed by the foot planted on the daemon. இப்படி 7 ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஆக ஒரு இலக்கிய சிந்தனைகள்லையும் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு நடராஜருக்கு வந்தேன். காரைக்கால் அம்மையார் ஆடும் வடிவத்தை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு. என்ன ஆடும் வடிவத்துல தான் இந்த 7 விதமான சக்தியும் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் சக்திக்கு அப்புறம் வந்தீங்கன்னு சொன்னால் சுற்றுச்சூழல். இதுக்கு ஒரே ஒரு சுற்றுச்சூழல் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பாடல் நான் வந்து குற்றாலப்புற வச்சிருந்து. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், கானகர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்பர், கனக சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரை எழுந்து வானின் வழி ஒழுகும், செங்கதிரோம் தேற்காலும் பரிக்காலும் வழுகும், கூணலிடம் பிறைபிடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலைகள். என்ன அழகா ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு பல்லுயிர் பெருக்கம்ங்கிறத ஒரு குரங்குல இருந்து ஆரம்பிச்சு சன்னுக்கு ரிலேட் பண்ணி
பிரமாதமா பாடியிருக்காங்க பாருங்க திரிகூடராச பக்க விநாயகர். வாழ்வியல்ல வரும்போது விளையாட்டை பத்தி கூட அவர் சொல்றாரு. பந்து விளையாடுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான படம். செங்கையில் வண்டு கலிங்கலிங் என்று ஜெயம் ஜெயம் என்றார், தங்களை சங்கதம் என்று தண்டை புலம்போடு சிலம்பு கலந்தாட, இது கொங்கை கொடும்பகை வென்றன என்று குழைந்த குழைந்த ஆட, மலர் பையங்குடி வசந்த சௌந்தரி பந்து பயின்றாளே. இந்த மியூசிக் பால டேப் பண்ற மியூசிக்கு அவருடைய சந்தம் எவ்வளவு அழகா விழுந்திருக்கு. ஸோ விளையாட்டை கூட விட்டு வைக்கிறது நம்மளுடைய இலக்கியவாதிகள். வாழ்வியல் சொல்லும் போது அதுவும் ஒரு பார்ட். வாழ்வியலுக்கு வரும் பொழுது அறம் அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுவும் பெரும் பழிப்பதில்லாயின் நன்றுன்னார் வள்ளுவர். அறம்னா என்ன? பொதுவா துறவரம் போறது அறம் இல்லை, அடுத்தபடிதான். அகுதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. மற்றதும் யாரும் குறை சொல்லாம சாமியார் பர்பஸுக்காக சாமியாரா இருக்காருன்னு சொல்லாம இருந்தா பரவாயில்ல. இல்லைன்னு சொன்னா இல்வாழ்க்கை தான் அறம். இந்த இல்வாழ்க்கையில அறங்கிறத பத்தி இப்போ இங்க எனக்கு முன்னால சொன்னவங்க யாரோ பேராண்மை பத்தி சொன்னாங்க. ஐயா எழுதின புத்தகம் பேராண்மை. இப்போ திருக்குறள்ல தான் வள்ளுவர் முதல்ல பேராண்மைங்கிற சொல்ல உபயோகப்படுத்துறாரு. பிறன்மனை நோக்காத பேராண்மை. அதுக்கு முன்னால வரையில ஆண் சொன்னால் அவனுக்கு போராண்மை இருக்கணும், ஒரு 10 பேரை அடிக்கணும், வாழ்வீச்சில் சிறந்தவனா இருக்கணும், வேல்வீச்சில் சிறந்தவனா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்றாரு? பிறன்மனை நோக்காத பேராண்மை. அது மட்டும் இல்லையா, தனக்கு சொந்தமில்லாத எந்த ஒரு பெண்ணையும் தவறான நோக்கோடு பார்க்காதவனே பேராண்மை உள்ளவன் சொல்றான். கம்பர் பார்த்தாரு, ரெண்டையும் 2 தட்டை வச்சார். ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தர், மிகச்சிறந்த வீரன், சைவம், அவன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான். ராவணன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான். இசையில நாரதரை ஜெயிச்சவன், அவ்வளவு நல்லவன், எல்லா நற்குணங்களும் பொருந்தினவன். ஒரே ஒரு தப்பு செஞ்சான். அந்த தப்ப பிறன்மனை நோக்கிய, அதனால அவனை தட்டை இறக்குனாரு, ராவனை தூக்குனாரு. ஆக அறம்ங்கிறது பிறன்மனை நோக்காத பேராண்மை இல்லறத்தோட இருக்கணுங்கிறது நம்ம மாணவர்களுக்கு நம்ம போதிக்கணும். அது மட்டும் இல்ல, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார் இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுக்கக்கூடிய அவுட்புட் எல்லாமே வெளிவரக்கூடிய, அதனால் வரக்கூடிய பயன். இப்ப இன்னைக்கு கையில செல்போன் இருக்கு, பசங்க கையில 2 வீலர் இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றீங்க, என்னுடைய கையெழுத்தை நான் போடாமலே போட்டுடலான்றாங்க. நான் பேசுறது நான் பேசாமலே நான் பேசுற மாதிரி பேசிடுவாங்க. டிஜிட்டல் பயமா இருக்கு. இத பத்தி கம்பராமாயணத்துல ஒரு பாடல் வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாரணம் புரத மார்பும் வரையினை அடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் தந்த வாழும் வீரமும் களத்தில் போக்கி வெறுங்கையோடு இலங்கை புக்கான் அப்படிங்கிற ராவணனை பத்தி சொல்லும் போது, வாரணம் இந்திரனுடைய யானை முன்னால குத்தி பின்னால வந்துருச்சு, வாரணம் புரத மார்பு வரையினை அடுத்த தோல் மலை போன்ற தோல், இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் முக்கியம் இல்ல, கடைசியா அவர் ஒரு மட்டும் சேர்க்கிறாரு. சங்கரன் தந்த வாழும். ராவணன் கையில் இருக்கக்கூடிய வாழ் சிவனையே கொடுத்த வாழ், சிவன் இருந்து தவம் பண்ணி வாங்கின வாழ். அப்ப என்ன சைவ வைணவம் சொல்லிட்டு சிவன் ராவனுக்கு முன்னாடி விஷ்ணு அவதாரத்துக்கு முன்னாடி தோத்து போனார் அப்படின்னு சொல்றதான்னா அப்படி இல்லை. சிவனே கொடுத்த வாளாக இருந்தாலும் நல்ல நோக்கத்தோடு பயன்படுத்தினீர்கள் என்றால் வெற்றி, நோக்கம் சரியில்லை என்றால் தோல்வி. இந்த சங்கரன் தந்த வாழ் தான் செல்போன், 2 வீலர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே. இதை எதுக்கு பயன்படுத்த போறோங்கிறது தான் அதனுடைய வெற்றி இருக்கு. வாழ்வியலுக்கு வரும்பொழுது இந்த ஆவணப்படம் பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல அழகான ஒரு பாடலார் கலைஞர் வைரமுத்து திருப்பி கொடுத்தார். வாழ்வியலை பத்தி சொல்லணும்னா சித்தர் சிவவாக்கியரை பத்தி சொல்லியா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியே, நாடி 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 நாட்களும் கழிந்து போய், வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள், கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அதுல அவர் சொல்லுவாரு, மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நன்கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார்,
எண்கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசன். எண்கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசன். இதுல நீங்க புராணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்தது கந்த புராணம். அதுல அரக்கர் எங்க இருந்தாரு? பத்மாசுரன் இன்னொரு உலகத்துல இருந்தார். முருகப்பெருமான் பூ உலகத்துல ஆதரிச்சார். சரி, அடுத்து வந்த இதிகாசம் என்ன? கம்பராமாயணம். அதுல அரக்கன் ராவணன் எங்க இருந்தான்? இலங்கையில இருந்தான். ராமன் எங்க அவதரிச்சாரு? பரதகண்டத்துல அவதரிச்சாரு. வேற வேற நாட்டுல இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வந்த இதிகாசம் என்ன? மகாபாரதம். அதுல துரியோதனன் எங்க இருந்தா? தர்மன் எங்க இருந்தா? ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்துல இருந்தாங்க. பாருங்க, வேற வேற கண்டத்துல இருந்தவங்க வேற வேற நாட்டுக்குள்ள வந்தாங்க. இப்ப ஒரே குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரே மனுஷனுக்குள்ள வந்துட்டாங்க. எனக்குள்ளே அரக்கனும் இருக்கான், எனக்குள்ளே இறைவனும் இருக்கான். இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் சொன்னாரு, பாதி மனதில் மிருகமிருந்து பார்த்து கொண்டதடா, மிருகமிருந்து ஆட்டி வைத்ததடா, மீதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா. மனுஷனுக்குள்ளதான் கடவுளும் இருக்காரு, அரக்கனும் இருக்கான். நல்ல எண்ணங்கள், ஈவில் திங்கிங், நோபல் திங்கிங். ஈவில் திங்கிங் should be suppressed, noble thinking should be brought forward. இதைத்தான் சித்த சிவவாக்கியரை பத்தி அவர் சொன்னது. அது கடவுள் மரபு பாடல்னு சில பேர் சொன்னாலும் நான் கடவுள் மரபு பாடல் இல்லையே சொல்றேன். என்ன? நட்டக்கல்லில் 4 தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, நட்டக்கல்லில் தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி மொனமொனவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. கடைசியில என்ன பாருங்க, சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. தோசை சுடுறீங்க, எதை சாப்பிடுறீங்க? தோசைய. தோசைங்கிறது என்ன? மாவு. தோசையில டேஸ்ட் வருது. அப்ப நீங்க மாவைத்தானே சுட்டுக்கணும், ஏன் சட்டியை சுட்டீங்க? நெருப்பு வச்சு சட்டியைத்தானே சுடுறீங்க, மாவை சுடலையே. ஆனா மாவு சுவையா வருது. ஆக அந்த கல், அதில் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் குவிந்தால் அந்த கல்லிலிருந்து தெய்வம் உனக்கு தெரியும். அதைத்தான் திருப்பி கண்ணதாசன் மறுபடியும் சொல்றாரு, கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். ஆக வாழ்வியல்ல நல்ல எண்ணங்களை மனதில் பரப்புவதற்கும் நாம் மீண்டும் மீண்டும் இலக்கியங்களை திரும்பி சீர்நோக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 9 தலைப்பு தான் சொன்னேன். ஏன்னா 20 நிமிஷம் அவரை வேற பேசணும். நீங்க 8 மணிக்கு நான் ஒரு செமினார் நடத்தினேன். அப்போ நான் பேச போகும்போது கேட்டேன், எனக்கு 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் எவ்வளவு நேரம் பேசலாம்னு சொன்னேன். இங்க உட்கார்ந்து இருந்தவங்களாம் சொன்னாங்க, நீங்க 15 மினிட்ஸ் பேசுங்க, அதுக்கு மேலேயும் பேசுங்க, நாங்கெல்லாம் லஞ்சுக்கு போயிடுவாங்க. அது மாதிரி இதுக்கு மேல பேசுனேன்னா நீங்களாம் எழுந்து போயிடுவீங்க. நன்றி, வணக்கம்.